வணக்கம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்கக்கூடிய 250 மில்லியன் ரூபாய் சம்பந்தமாக பேச போகிறேன். චන්ද්‍රිකාගේ මිලියන 250ක් සම්බන්ධව තමයි මේ කතා කරන්න යන්නේ. ඒක මං සිංහලෙන් ඒක වීඩියෝ කරලා තියෙනවා චූලා අධිකාරී කියලා මහත්මයෙක් මේ නීතිඥයෙක්. ඒකේ උපුටා කරන තමයි මේක කතා කරන්නේ මං. ඒ නිසා මං දෙමළෙන් තමයි මේක කතා කරන්නේ. இது வந்து சந்திரிகா வந்து 250 மில்லியன் ரூபாவை வந்து அரசாங்கத்திடம் பிரதமர் கருணி அமரசூரியவிடம் புத்த சாசன அமைச்சர் முன்னிலையில் வழங்கிக்கிறாங்க. இந்த பணம் அதாவது வந்து இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிவாரண நிதிக்காக மக்கள் அனர்த்தத்தில் இருக்கையில் ஒரு நிவாரண நிதிக்காக வழங்கிய நிதி வந்து அனர்த்தத்துக்குரிய வரவேற்கக்கூடிய விஷயம். சந்திரிகா சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ 2000 ஆண்டுக்கு பிறந்த ஆக்களுக்கு பிறகு அவைக்கு பெரிய அளவில் தெரியாட்டிலும் அதுக்கு முற்பட்ட ஆக்களுக்கு சந்திரிகா என்றால் யாரென்று நல்லாவே தெரியும். ஆகவே அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் இந்த வீடியோவை பார்ப்போம். இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்ன சொன்னால் சந்திரிகா கொடுத்தக்கூடிய 250 மில்லியன் ரூபாய் பிரதமரிடம் வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து இதில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம் பலர் வந்து தமிழ் அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகள், முஸ்லீம் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் தங்களுடைய வருமானங்கள் சொத்துக்களை பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையாளர் கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கான இதுகளை கொடுக்குறாங்க. ஏன்னாங்கடா அர்ஜுனாக்கே 15 கோடி இருக்குன்னு சொன்னோம் தம்பி. ஆனபடியாக அவங்களெல்லாம் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி மக்களுக்கு நாட்டுக்கு தெரியாது. அந்த வகையில் சந்திரிகாவை பாராட்டலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நான் பேச போகிறேன் இப்போ. ரைட், இது வந்து என்னண்டா, முதலாவது இந்த அனர்த்தத்துக்கு இறக்கப்பட்டு சந்திரிகா 250 மில்லியனை கொடுத்தான்னு சொல்லித்தான் பலர் இந்த நாட்டில் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் இந்த விஷயம் என்னென்னா, முன்னாள் ஜனாதிபதிகளை, அதாவது இதில் வந்து என்ன விஷயம்ண்டா, முன்னாள் ஜனாதிபதிகளை வீட்டுக்கு போக சொல்லி அனுரா அரசாங்கம் சொல்லிக்கல. சந்திரிகா வந்து தனக்கு வயசு போயிட்டுது, தனக்கு போக இயலாது, தனக்கு போக இடம் இல்லை, தன் வாகனம் பழசு, நான் அரசாங்கத்தின் சொத்துக்களை பெருசாக அனுபவிக்கிறேன், நான் எனக்கு கொஞ்சம் பென்ஷன் தான் வருது, அப்படி இப்படின்னு எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த சந்திரிகாவுக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு தான் இப்போ கேள்வியாக இருக்குது. 1994 ஆண்டு பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியான சந்திரிகாவுக்கு 11 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கா. ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக 11 ஆண்டுகள் ஆட்சி செய்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆனுடனே அவள் ஓய்வு பெற்று செல்கிறாள். ஓய்வு பெற்று சென்ற ஜனாதிபதி தான் இப்போ தாங்கள் அனுரா அரசாங்கம் வீட்டை விட்டு போங்க அரசாங்கத்தின் வீட்டுகளை விட்டுட்டு வெளியேற சொல்லிக்கல பல காரணங்களை கூறி தனக்கு அந்த வீட்டை விட்டு போயிடாது அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆகவே சந்திரிகாவுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது என்றதை பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தெரியும், BMICH என்ற ஒரு பெரும் கட்டடம் ஒன்று கொழும்பு 7 புலஸ் ரோட்டில் இருக்குது. கொழும்பு 7 புலஸ் ரோட்டில் இருக்குது. வெள்ளவத்த பக்கம் இருந்து வந்தால் ரூவானியை தாண்டி போனால் வரும். இஞ்சால புரள பக்கம் இருந்து வந்தால் கனத்த பக்கத்தால் வந்தாலும் அது இருக்கும். தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன், இல்லை அநேகமான ஆக்களுக்கு தெரியும் இந்த இடம். BMICH வந்து தமிழில் சொல்கிறது பண்டார்நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபம். சிங்களத்தில் சொல்வது பண்டார்நாயக அனுஸ்மரண சம்பந்த சாலாவக், ஜாத்தியந்திர சம்பந்த சாலாவக்னு சொல்கிறது. இங்கிலீஷில் சொல்கிறது பண்டார்நாயக மெமோரியல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கோல்னு சொல்கிறது. இது சம்பந்தமாக இந்த சந்திரிகா கொடுத்த நிதிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். சம்பந்தம் இருக்குது, கேளுங்க. பண்டார்நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபம் BMICH ஸ்ரீமா பிரதமராக இருந்தபோது சீன மக்கள் அரசாங்கத்தினால் இது நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. 1973 ஆண்டு இந்த கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டது. ஆனால் இதை கட்டி கொடுத்ததும் சீன அரசு தான், சீனர்கள் தான் கட்டுமான பணிகள்லையும் ஈடுபட்டு இதை கட்டியும் கொடுத்தது. நன்கொடையாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் கட்டுமானமும் அவர்கள் தான் செய்தது. 1973 தான் இது கட்டி முடிக்கப்பட்டது. 1974 ஆண்டிலிருந்து இதன் வருமானம் வர துவங்கிட்டுது. இதுக்கு இதில் உங்களுக்கு தெரியும், அங்கே நிகழ்வுகள் நடக்கிறது.
சர்வதேச நிகழ்வுகள், உள்நாட்டு நிகழ்வுகள், பிஎம்எஸ்சிஹெச்சில் வந்து எக்ஸிபிஷன்கள், பொருள் கண்காட்சிகள் அதெல்லாம் நடக்கிறது, விழாக்கள் நடக்கிறது. இதில் வர வருமானங்கள் 1974 இருந்தே இதுக்கு இந்த வருமானம் வர துவங்கிட்டுது. இந்த வருமானம் எங்கே செல்லுதுன்னு பார்த்தா, அப்போது பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயகவால் ஒரு சட்டம் இயற்றப்படுது. 1975ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் உருவாக்கப்படுது. அதில் வந்து ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. பிஎம்என்எஃப் என்ற ஒரு ஃபண்ட் அமைப்பு, பிஎம்எஸ்சிஹெச் கண்ட ஒரு ஃபண்ட், அதாவது பிஎம்என்எஃப் என்ற ஒரு ஃபண்ட் இந்த சட்ட மூலத்தில் உருவாக்கப்படுது. 1975ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலக்கம் 2ஆம் சட்டமூலத்தின் மூலம் இந்த அமைப்பு, அதாவது வந்து பண்டாரநாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் நிதியம் என்று தான் உருவாக்கப்படுது. பிஎம்என்எஃப் என்ற ஒரு ஃபண்டை தான் உருவாக்குறாங்க. அந்த 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 அமைப்பிடத்தான் இந்த பிஎம்எஸ்சிஹெச், அதாவது வந்து பண்டாரநாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் முழுமையான வருமானமும் போகுது. இந்த அமைப்புக்கு தான் இந்த வருமானம் முழுக்க போகுது. ஆண்டு வருமானம், அதாவது வருஷா வருமானம் முழுக்க இந்த அமைப்புக்கு தான் சென்று சேருது. இந்த நிதியம் வந்து ஒரு தனிநபருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ சொந்தமான நிதியம் இல்லை. உண்மையில் இந்த நிதியம் உருவாக்கினது இந்த பிஎம்எஸ்சிஹெச்சின் வருமானத்தை ஒன்று திரட்டி அதை ஒரு ஃபண்டாக நிர்வகிக்கிறதுக்கு தான். ஆனால் இது ஒரு குடும்பத்துக்கோ ஒரு தனிநபருக்கோ உரிய நிதியம் இல்லை. இதில் வந்து கிட்டத்தட்ட ഇതിൻ്റെ சொத்து இந்த நிதியத்தின் மொத்த மதிப்பு 40 பில்லியன் என்று கணிப்பிடப்பட்டிருக்கு. 40 பில்லியன் ரூபாய் இந்த நிதியத்தில் இருக்குன்னு சொல்லி கணிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து 1975ஆம் ஆண்டு இலக்கம் 2 சட்டமூலத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்டு இது நிர்வகிக்கப்படுகிறது. இந்த நிர்வாகம், இந்த முகாமைத்துவம், இந்த நிதி முகாமைத்துவம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இந்த இடம் சொன்னால் இந்த கொஞ்சம் ஒரு பிரச்சனையான இடத்துல இருக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஒன்றும் கோவிக்காதீங்க. எப்படி இந்த நிர்வாகம் நடக்குதுன்னு சொன்னால், அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஆண்டொன்றுக்கு 4000 மில்லியன் வருமானம் கிடச்சிருக்குது சில வருடங்களில். அதாவது ஆகக்கூடிய வருமானமாக ஆண்டொன்றுக்கு 4000 மில்லியன் ரூபாய் கிடச்சிருக்குது இந்த நிதியத்துக்கு வருமானமாக சில வருடங்களில். எல்லா வருடங்களும் இல்லை, சில வருடங்களில். இந்த வருமானம் எங்கே போகுது? முழுக்க இந்த பிஎம்எஸ்சிஹெச் பிஎம்என்எஃப் என்ற ஃபண்டுக்கு தான் போகுது. அப்போ இந்த ஃபண்டை யார் நிர்வகிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஃபண்டை யார் நிர்வகிக்கிறாங்கன்னு பாருங்கள். 1975ஆம் ஆண்டு இலக்கம் 2 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு முகாமைத்துவம், அந்த சட்ட மூலத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு முகாமைத்துவம் தான். அந்த முகாமைத்துவத்தில் யார் இருக்குன்னு பார்த்தா, நாட்டின் ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதம நீதியரசர் மற்றும் கணக்காளர் ஆய்வாளர் நாயகம். கணக்காளர் ஆய்வாளர் நாயகம்னு சொன்னால் ஆடிட்டர் ஜெனரல், சிஜே ஆடிட்டர் ஜெனரல். சிஜே வந்து சீஃப் ஜஸ்டிஸ், ஆடிட்டர் ஜெனரல். இவங்கள் தான் இந்த குழுவில் இருக்கிறாங்க. ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், கணக்காளர் சிஜே, அதாவது வந்து பிரதம நீதியரசர், ஆடிட்டர் ஜெனரல், கணக்காளர் நாயகம், மற்றும் இங்கே தான் இருக்க விஷயம், மற்றும் பண்டாரநாயக குடும்பத்திலேருந்து ஒருவரோ அல்லது இருவரோ இதில் இடம்பெறுகிறார்கள். இந்த குழுவில், அதாவது இந்த நிதியத்தை முகாமைத்துவ செய்கிற குழுவில் பண்டாரநாயக குடும்பத்தில் இருந்து, அவர்களோட குடும்பத்தில் இருந்து ஒருவரோ அல்லது இருவரோ இதில் பங்களிப்பு செய்கிறாங்க. அது சட்டமூலத்திலே இயற்றி வச்சிருக்கு. ஆகவே இது ஒரு தனிநபருடையோ அல்லது குடும்பத்தினருடையோ இல்லாட்டி வேறு யாருடையோ சொத்து அல்ல. இது வந்து அரச நிதி, இது அரசினுடைய ஃபண்ட் உண்டு. இவர்கள் மூலமாகத்தான் இந்த நிதியம் நிர்வகிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து இவர்கள் மூலமாகத்தான் நிதியம் நிர்வகிக்கப்பட்டிருக்கு. அப்போ 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு 2005 வரைக்கும் ஜனாதிபதி சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அதே நேரம் பண்டாரநாயக குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆள் இல்லை 2 பேர் இந்த நிதியத்தில் இருக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆகவே இது யாருடைய குடும்பத்தினுடைய பொது தனிநபருடைய சொத்து அல்ல, இது வந்து அரசாங்கத்தின் சொத்து. இந்த நிதியம், ஆகவே சந்திரிகா கொடுத்த நிதி வந்து ஹொரஹொல்ல இருந்தோ அல்லது என்னென்னு சொல்கிறது, ரத்தத்தின் வளவு என்னென்னு சொல்கிறேன்டா, ரத்தத்தின் வளவு வந்து மாவல்ல வளவு என்று சொல்கிறது. ஹொரஹொல்ல வளவுன்னு சொன்னால் பண்டாரநாயகான்ற அவரோட பூர்வீக அங்கே வீடு, மாவல்ல வளவு வந்து ரத்த தியாகன வீடுன்னு நினைக்கிறேன்.
அப்போ அங்கே இருந்தோ 2 வீட்டிலையும் இருந்தும் கொண்டு வரல இந்த காசு வந்து அரச நிதி நினைக்கிற போல் நீங்கள் எல்லாரும் மக்கள் நினைக்கிறது போல் சந்திரிகா மக்கள் ஆபத்தில் இருக்க இறக்கப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் வடித்து இந்த காசை கொண்டு கொடுக்கணும். நானும் 80 வயதாச்சே நீ இருந்த என்ன பிரயோசனம், இந்த காசெல்லாம் என்னத்துக்கு எந்த மகனெல்லாம் லண்டனில் தானே நினைச்சு கொண்டு வந்து இந்த காசை கொடுக்கல. சந்திரிகா கொடுத்தது வந்து அரச நிதியை தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இந்த நிதியத்திலிருந்தால் இந்த காசு வந்திருக்குன்னு தான் இப்போ கதை வெளியே வருது. இதை வந்து இப்போ எல்லாருக்கும் விளங்கும்படியாக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இலங்கையில் சில சட்டங்களை இயற்றி இந்த சில குடும்பங்கள் சில இடங்களை நிர்வகித்து கொண்டு வராங்க. அதில் தீமு ஜெயரத்னன்னு முன்னாள் பிரதமர் ஒரு ஆளுக்கு அம்புலுவாவ மலைன்னு சொல்லி ஒரு மலை, அது இப்போ பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் அது சம்மந்தமான விசாரணையும் தொடங்கப்பட்டிருக்குது. சிலர் அதை குற்றஞ்சாட்டி கொண்டும் வராங்க. தீமு ஜெயரத்னாவுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி, முன்னாள் பிரதமர் இவருக்கு ஒரு சட்டத்தை இயற்றி தீமு ஜெயரத்னா குடும்பத்திடம் அந்த அம்புலுபாவ மலையை வழங்கிக்கிறாங்க. அந்த மலையில் இருக்கக்கூடிய வருமானங்கள், அந்த மலையில் உல்லாச பயணிகள் வாரது, அது சம்மந்தமான பிஸ்னஸ்கள், அது சம்மந்தமான வருமானங்கள் முழுக்க இந்த குடும்பத்துக்கு தான் போகுது என்ற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்குது. இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் அது சம்மந்தமான விசாரணைகளும் இன்னும் நடக்கிறேன்னு நினைக்கிறேன். பல குற்றச்சாட்டுகள் தீமு ஜெயரத்ன குடும்பத்தின் மேலே வந்திருக்குது. இந்த மலை சம்பந்தமான பல விஷயங்கள் இப்போ போய்கொண்டிருக்குது. ஆகவே இங்கே வந்து இலங்கையில் ஆட்சி செய்கிறவங்க தங்களுக்கு இயன்ற மாதிரி சட்டங்களை இயற்றி பணங்களை கையாடினதான் வரலாறு. உங்களுக்கு தெரியும், ஏஆர் ஜெயவர்தனா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கினது. இந்த சட்டத்தை உருவாக்கிக்க ஜனாதிபதிக்கின்ற சலுகைகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்ற இப்போ இருக்க இந்த ஜனாதிபதி கேன்சல் பண்ண சலுகைகளையும் உருவாக்கினது ஜேஆர் தான். ஜேஆர் இந்த சட்டங்களை உருவாக்கித்தான் இந்த 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 நாட்டை இவ்வளவு சீரழிச்ச சட்டங்களை உருவாக்கி அதிக பணத்தை ஜனாதிபதிக்கு ஒதுக்குறது, பாதுகாப்பு செலவீனம், ஜனாதிபதியின் பாதுகாப்பு, வீட்டு வசதி, வாகனங்கள், மருத்துவ கொடுப்பனவுகள், ஜனாதிபதிக்கண்டு இருக்கக்கூடிய சலுகைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தலையே சுத்தம். அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்களுக்கு சம்பளம் 55,000 60,000 எடுத்ததுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற 7-8 லட்சம் ரூபா காசு கிடைக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஜேஆர் தங்களுக்குன்னு, அதாவது ஆட்சியாளர்களுக்குன்னு உருவாக்கின சட்டங்கள். ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து சட்டங்களை உருவாக்கி, ஸ்ரீமா உருவாக்கின சட்டத்தை தான் நான் முதல் பேசின சட்டம் உருவாக்கி தங்களை குடும்பங்களுக்கு தாங்கள் ஆட்சியில் இருக்கைகள் தங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாட்டு மக்கள் வரிப்பணத்தை அனுபவிக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மூலம்தான் இன்றைக்கு இந்த குளறுபடிகளை நடந்து இந்த அரசாங்கம் வந்து இதெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கு. இப்போ பார்க்கல நான் ஏற்கனவே சொன்ன 1975ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க இலக்கம் 2ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த அமைப்பு பிஎம்எஸ்ஹெச் எப்படி கட்டுப்படுத்தி இருக்குது, இதை எப்படி நிர்வகிச்சிருக்குன்னு பார்த்தா இதில் எவ்வளோ ஊழல் மோசடி நடந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமென்று சொல்லி மக்களுக்கு தெளிவாக தெரியும். சந்திரிகா வந்து நாட்டு மக்கள் இறக்கப்பட்டு இந்த காசை கொண்டு வந்து கொடுக்கலன்னு தான் என்னுடைய கணிப்பும். இந்த தகவல் வந்து சூழ அதிகாரின்னு சொல்கிற ஒரு சட்டத்தரணி, சிங்கள சட்டத்தரணி தன்னை யூடியூப் சேனலில் பகிர்ந்திருக்கிறார். அதை மேற்கோள் காட்டி தான் நான் பேசுகிறேன். ஆனால் எங்களுக்கும் விளங்க வேணும், இவங்களை அந்த காலத்திலிருந்து இந்த சட்டங்கள் இயற்றினது ஒன்று தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள், சிங்கள மக்களை உசுப்பேற்றி ஆட்சி செய்கிறதுக்கு, மற்றது தாங்கள் சுயநலமாக தங்கட வருமானங்களை பெருக்கிறதுக்கு, தங்கட பரம்பரையாக தொடர்ந்து பெரிய ஆக்களை வாழ்கிறதுக்கு, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் ஒரு சம்பளம் வேண்டாம். இப்போ 75,000 ரூபா ஜனாதிபதி சந்திரிகா வரைக்கும் சம்பளம். அப்போ இவ்வளவு காசு எங்கேருந்து வந்தான்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் இருக்காது. எனக்கு உரகொல்ல இருக்குது, அங்கே தோட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 25 கோடி இப்போ எவ்வளோ பெரிய பொறுமதி, அதை வந்து அது தனியார் கொடுத்த மிகப்பெரிய நன்கொடையாக தான் இது பார்க்கப்படுது. ஆகவே இந்த 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 சட்டத்தரணி சொல்லியிருக்கிற விஷயம் வந்து சந்திரிகா என்ற வளவில் இருந்தோம், அதாவது வந்து ரத்தத்தை வளவில் இருந்தோம், இந்த காசு வேற இல்லை. அது இந்த இந்த நிதியத்துலேருந்து தான் இது வந்திருக்குது. ஆகவே இதை வந்து மக்கள் சந்திரிகா அம்பு பாவம் அவ கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு இல்லாத வயசுலேயும் மக்களுக்கு இறக்கப்பட்டு காசை கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாம் பம்மாத்து சுத்த போய் பித்தலாட்டம் இது. சரியா, இது வந்து இந்த நிதியலை கையாண்டது இவ்வளவு காலமும் சந்திரிகா ஜனாதிபதி தலைமையில் இருக்கைகளையும் ஏற்கனவே அவையின் சட்டத்தில் இருக்குது, அவையின் குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம்னு சொல்லி 2 பேர் இருந்திருப்பினும் இந்த காசு கொடுத்தது வந்து மக்கள் வரி பணத்தில் சுரண்டின பணத்தை தான் சந்திரிகா கொடுத்துருக்காங்க தவிர சந்திரிகாண்ட சொந்த பணத்தில் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, வெறும் பம்மாத்து. சும்மா சில பேர் அந்த வீடியோ போட்டு அதை ஒரு பெரிய ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியுது எங்களுக்கு. முகநூலில் தமிழ் சில முகநூல்களையும் பார்த்தேன், சிங்கள முகநூல்லையும் பார்த்தேன். ஆனால் இந்த சட்டத்தரணி சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய பேச இருக்குது. அடுத்த வீடியோவில் வாரன். நன்றி, வணக்கம், போமேஸ்துதி.